ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு ஃபர்ஜூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே ட்ராவல் பண்ணி போக போகிறோன்னா, கொச்சின் போகும்போது வழியில் திருச்சூருங்கிற இடத்துல நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டல், அதில் தான் நான் இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறேன். இது வந்து பைபாஸில், திருச்சூர் பைபாஸ்லேயே இருக்குது இந்த ஹோட்டலு. இது பேர் வந்து கோடா கேஃபே. இது கொஞ்சம் ஸ்பேசியஸாக தான் இருந்துச்சு இந்த ஹோட்டலு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ள கீழே வந்து பார்க்கிங் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கார் ஸ்பா பக்கத்துலேயே இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க ரோட்டி பரோட்டா இதெல்லாம் கேரளாக்கே உரித்தான அந்த பரோட்டா, நானு, பட்டர் நான் எல்லாமே கீழே செய்கிறதுக்கு இடம் இருந்தது. ஃபுல் ரெஸ்டாரண்ட் வந்து மேலே வந்து கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் படியேறி போகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்பேசியஸாக தான் இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம்ஸு, அப்புறம் வாஷ் பேஷன் எல்லாமே இருந்துச்சு அங்கே. அதுக்கப்புறம் அவங்களோட மெனூஸ் எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. ப்ரைஸ் வைஸ் பார்க்கணும்னா நம்ம அந்த ரோட்டி, ஷவர்மா இதெல்லாம் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து கொஞ்சம் கேரளாக்கு போனங்கேட்டி கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லலான்னு சொல்லிவிட்டு அவங்களோட ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாம் செக் பண்ணோம். அந்த ஃபிஷ்ஷில் வந்து ஃபிஷ் பொழிச்சது நிறையா நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பட் நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இதை சாப்பிட்றோம், இங்கே தான் ட்ரை பண்ணோம். ஷவர்மா, அல்ஃபஹம்ம அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க. எல்லா ட்ரை ஐட்டமும் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டர்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. அதாவது சிக்கன் ஸ்டார்டர்ஸில் வந்து லாலிபாப், அதுக்கப்புறம் ஹனி கார்லிக் சிக்கனு, அந்த மாதிரி ஸ்டார்டர்ஸில் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. சிக்கன் நக்கட்ஸு, ஃபிஷ் நக்கட்ஸு, ஃபிஷ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. தவா ஃப்ரை அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அவங்களோட இடம் ரொம்ப அமைதியாக, ரொம்ப மரங்கள் சூழ்ந்த இடமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கார்டன் வியூ பக்கத்துலேயே வந்து ரூஃப் கார்டன் இதுவும் இருக்கும் போல் இருக்குது அவங்களுக்கு. இது வந்து ரெஸ்டாரண்ட் பேஸில் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் ஹைட்டு மேலே இருக்கிறதுனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் பசுமையாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்துருச்சு. அதாவது ஷவர்மாவும் ஃபிஷ் பொழிச்சதும் வந்துச்சு. அப்புறம் நமக்கு கேரளா பரோட்டா, அது கூட இந்த பொழிச்சது வந்து கொஞ்சம் கிரேவி ஐட்டமாக வந்தங்கிட்டு, இது வந்து ப்ரான்ஸ், ட்ராகன் ப்ரான்ஸ் சொல்லியிருந்தோம், ஃப்ரை ஐட்டம். அப்புறம் ஷவர்மா வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு. பட் ஃபுல் மீட் ஷவர்மானால நம்மளுக்கு காய்கறி எல்லாம் இல்லாமல் வெறும் சிக்கன் மீட் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ரான்ஸ் வந்து கோல்டன் ஃப்ரை இது பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் தந்தூரின்னு சொன்னாங்க. பட் கொஞ்சம் பெருசாக தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சுங்க. அது மட்டும் 480 rupees அந்த ப்ரான்ஸு. கிட்டத்தட்ட 7 to 8 பீசஸாக இருந்துடும். நான் வந்து அவ்வளோ ஒர்த் இல்லாத மாதிரி இருந்துச்சு அந்த ப்ரான்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்தது இந்த ஃபிஷ் பொழிச்சது நம்ம ரொம்ப எதிர்பார்த்து சொன்ன ஐட்டம் இது தான். கிரேவி, வெங்காய தக்காளி எல்லாம் போட்டு நிறைய கிரேவி போட்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டு பண்ணியிருந்தாங்க. ஃப்ரை பண்ணி நம்ம இலையில வச்சு அப்புறம் இந்த கிரேவியை போட்டு நம்ம தவாவில் போட்டு எடுப்பாங்க. அதுதான் ஃபிஷ் பொழிச்சது. அதோட ரெசிபி அப்படி தான் வரும். இது வெங்காய தக்காளி நிறைய போட்டிருந்தாங்க. கொஞ்சம் புளி, அந்த கொடும்புளியும் கொஞ்சம் தென்பட்டுச்சு. ஆனால் ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னென்னா அந்த ப்ரைஸுக்கு வந்து இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஃப்ளஷியான ஐட்டம் வந்து நம்மளோட அந்த பாடி பார்ட் வந்து கொஞ்சம் ரொம்பவே கம்மியாக இருந்தது. ஃபுல் கிரேவியில் வந்து மோல்ட் பண்ணியிருந்தாங்க. திருப்பி போட்டப்போ தான் அந்த ஃபிஷ்ஷோட ஃபுல் இது இருந்தப்போ தான் கொஞ்சம் அந்த ஃப்ளஷ் தெரிஞ்ச மாதிரி. ஆனால் முன்னாடி பக்கம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய ஹோல், அந்த பாடியில் போன்ஸ் நிறையா இருந்துச்சு. அதாவது முள் தான் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட வால் பகுதியில் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஃப்ளஷியாக இருந்துச்சு. அந்த கிரேவியோடு தொட்டு சாப்பிடும்போது நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்ன எனக்கு ரொம்ப இவ்வளோ மைனஸஸ்லையும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, கொஞ்சம் அந்த ஃப்ளஷி பார்ட் வந்து கிரேவியோடு தொடும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஃபிஷ் ஸ்மெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருந்துச்சு. நம்ம ஆக்சுவலாக வெங்காய தக்காளி வணக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ஏதோ அந்த ஃப்ளஷி பார்ட் மட்டும் திருப்பி போட்டப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ளஷ் வந்து நம்ம கையில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. மீதியெல்லாம் கிரேவி போட்டுட்டு நல்லா ஹாலோவாக இருந்துச்சு ஒரு நடுவில் வந்துட்டு. அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வந்தது. அது அந்த கிரேவிக்காகவே நாங்கள் கொஞ்சம் கீ ரைஸும் இன்னும் கொஞ்சம் பரோட்டாவும் வச்சு வாங்கினோம். பாருங்கள், இதை அந்த ஃபிஷ் பார்ட் மட்டும் எடுத்துகிட்டு நான் போன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், இவ்வளோ ஃபுல்லாக போனு தான். அந்த நடுவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பார்ட் வந்து மிஸ்ஸிங்காக
கிச்சன். அது என்ன பண்ணாங்க தெரில, கிரேவியை இது மோல்ட் பண்ணி கொடுத்தாங்களா தெரில, ஃபுல் கிரேவி தான். நெக்ஸ்ட்டு ஃபிஷ் ஃபிங்கர் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நம்ம புகாரி சென்னை போனப்போ புகாரியில் பார்த்த ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி இங்கே இல்லை. இது வந்து பிரெட் க்ரம்ஸ் போட்டு நிறையா போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் குடிச்சிட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்துச்சு. பட் டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது அதை விட இது பெட்டரே இல்லைங்க. ஆனால் பாருங்கள், பில்லு பாருங்கள், சிக்கன் பிரியாணி சொல்லியிருந்தோம், அது வந்து 160. எனக்கு இந்த இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஷவர்மா கூட ஓகே, ஃபுல் மீட் 160. ஆனால் இந்த 650 போட்டிருக்காங்க பாருங்கள் ஃபிஷ் பொரிச்சது, அது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருந்தது. ஃபிஷ் மாதிரியே இந்த ஒரு பேனில் வச்சு நம்மளுக்கு ஃபிஷ் பொரிச்சது போட்டிருந்தாங்க. அவங்களோட இன்டீரியர் வைஸ் பார்த்தோம்னா இது ஹைவே ரோட்னால இன்டீரியர் பார்த்து நம்ம வெளிப்பக்கம் இது பார்த்து தான் நம்ம உள்ளே வருவோம். அதனால் கொஞ்சம் இன்டீரியர் பார்க்குறப்ப ரொம்ப நல்லாவே கேரளாக்கே உரித்தான இன்டீரியரோட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்களோட ஹோட்டல் வந்து அரேபியன் இது அதெல்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. அதனால தான் மோஸ்ட்லி நாங்கள் இங்கே ப்ரிஃபர் பண்ணோம். நான் போன டைம் வந்து கொஞ்சம் மிட் டைம் ஒரு 4 to 6 தான் நாங்கள் அங்கே போயிருந்தோம். அவங்களோட இன்டீரியர் வைஸ் இது தான் கொஞ்சம் நல்லாவே ஸ்பேசியஸாக இருந்துச்சு. நம்ம கீழே இறங்கி வந்தப்புறம் அவங்களோட அவுட்டர் சர்ஃபேஸ்லேயே வந்து இந்த கிரில் சிக்கன், தவா ஃப்ரை இதெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களோட கவுண்டர் பாருங்கள், பரோட்டாக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சுருக்காங்க. அப்பப்போவே பட்டர் நானு அதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. ஓவன் எல்லாமே இருக்குது. இது வெளிப்பக்கம் அவங்களோட கார் வாஷ் கோடா ஸ்பான் வேறு கொடுத்துருக்காங்க. அது கார் ஸ்பா, அது க்ளீன் பண்ணி நம்ம சாப்பிட்ற வரக்குள்ளே இருக்கும். இது வெளியே இருந்துச்சு. இது அரேபியன்